ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வீடியோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து கம்மிங் மண்டே நடக்க போகுது. இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 11 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 11 சாப்டர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸால இந்த கட்டத்தில் படிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரியா இந்த ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சு ஆகணும். நீங்க சென்டமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல எனக்கு 70க்கு ஒரு 60 வந்தா போதும் சார், 50 வந்தா போதும் சார் அப்படின்ற கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இந்த 6 சாப்டர்ஸை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த 6 சாப்டர்ஸ் படிக்காம நீங்க போகவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் இப்போ நான் பேச போகிறேன். சாப்டர் 1 பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுலேருந்து நமக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஆகட்டும் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். 2வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு சார்ஜ் ரெஸ்ட்லன்னு சொல்லியிருப்பாங்க, செகண்ட் சாப்டர்ல சார்ஜ் மூவ் ஆகுது, அதுதான் கரண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கக்கூடிய 3வது சாப்டர் தான். ஸோ மேக்னட்டிசம். இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 சாப்டர் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நல்ல தரவு பண்ணிடுங்க. இந்த 3 சாப்டருக்கு அதிகபட்சமான வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ தைரியமாக இந்த 3 சாப்டரை நம்பி எல்லா கேள்விகளையும் நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இந்த 6 சாப்டர் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த 3 சாப்டர் ஃபர்ஸ்ட் வால்யூமில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வால்யூம் 2ல நம்ம பேசும்போது டியூவல் நேச்சர். இந்த டியூவல் நேச்சர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் கண்ணா. டியூவல் நேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர். பார்ட் 2, அதாவது வால்யூம் 2ல அந்த 3 சாப்டரும், வால்யூம் 1ல இந்த 3 சாப்டரும், இந்த 3 மொத்தம் 6 சாப்டர் இல்லையா? இந்த 6 சாப்டர் நீங்க எந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்களோ இப்பவே நான் கேரண்டியா சொல்றேன், உங்களால 5 5 மார்க்கு எழுதுற இடத்துல 4 5 மார்க் கம்பல்சரி உங்களால எழுத முடியும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது. இந்த 6 சாப்டர் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. 2 மார்க், 3 மார்க் எல்லாமே இந்த 6 சாப்டர்ல ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தது அப்படின்னா போதும், நீங்க தைரியமா உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போகலாம். எல்லா சாப்டரும் என்னால் படிக்க முடியல சார், இந்த 6 சாப்டர் மட்டும் நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்னா தைரியமா நீங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.